வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து ஒரு காடை கிரேவி. அதுக்கு நம்ம இப்போ தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு குட்டியாக ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை. அது கூட நம்ம இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு குட்டி பிரிஞ்சி இலை சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாமே வறுத்து நம்ம சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத மாதிரி நல்லா ஹீட் ஆக்கி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும்னா, நம்ம சேர்த்துருக்க வரமிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகணும். மற்ற எல்லா பொருளுமே ஈவனாக கலர் டோன் வந்து மாறி இருந்தாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விட்டுறலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பவுடராக நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுட்ரு சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சேர்க்கும்போது அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்காக ப்ரௌன் கலரால் ஆக வேண்டாம். நல்லா வெங்காயம் வெந்து வரணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வேகட்டும். கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரௌன் கலராக ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்தளவு போதுமானது. இதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கல் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போனா தான் அந்த நம்ம சேர்த்துருக்க ஆயிலில் பொறுமையாக அந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி அதோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு அந்த ஆயில்லையே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை வதக்கி எடுத்ததும் நான் வந்து 3 காடை எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அந்த ஆயில்லையும் நம்ம சேர்த்துருக்க காடை நல்லா குக் ஆகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் சேர்த்து நல்லா காடையோடு நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டே ஆயிலில் நம்ம எடுத்திருக்க எந்த ஒரு கறியானாலும் அதை நீங்கள் வதக்குனீங்கன்னா அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா வதக்கி ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே குக் ஆகட்டும். அந்த மசாலா வந்து அந்த காடையில் நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா காடையோட மசாலாலாம் கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி, அதாவது தண்ணி எந்த அளவுக்குனா உங்களுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா கொதித்து குழம்பு ரெடியாகி எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஃபஸ்ட்டே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். காடை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நம்ம தைரியமாக மூடி வச்சு குக் பண்ணலாம். ஃப்ளேம் மட்டும் லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம், நல்லா தரன்னு நல்லா கொதிக்குது. கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இடையில எடுத்து கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் அதில் உள்ள தண்ணி வற்றி கொஞ்சம் கிரேவி ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இன்னுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் மூடி போட்டு வச்சு எடுத்து கிரேவியை நம்ம நல்லா வற்ற வச்சுக்கணும். இன்னும் கூடி கொஞ்சம் வற்றணும். மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போடும்போது இடையில எடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா மூடி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க தண்ணி வற்றிருக்குன்னு தெரியாது. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி கிரேவி போதும், நான் அதனால் இந்த அளவுக்கு ட்ரை ஆக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை இதுக்கு மேலே நான் தூவிக்கிறேன். மல்லி இலை தூவி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காடை கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் அடுத்தடுத்து இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.